சஹாபி தாமதமாக வருகிறார். வந்தவருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய அந்த ஆர்வம் அவருக்கு எழுகிறது. இந்த ரக்காத் நமக்கு கிடைத்து விட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முழு தொழுகையிலும் கலந்து கொண்ட வாய்ப்பு இந்த தொழுகையில் விடுபட்டு போய்விடக் கூடாது என்ற ஆர்வ உணர்வின் மேலீட்டில் வேகமாக வருகிறார். தொழுகையில் கலந்து கொள்கிறார். அந்த ரக்காத்து கிடைக்க வேண்டுமே என்ற துடிப்பில் தக்பீர் கட்டி ருக்கூயில் போய் சேர்ந்து கொள்கிறார். ருக்கு அவருக்கு கிடைத்து விடுகிறது. ருக்கு கிடைத்து விட்ட பிறகு சாதாரணமாக சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லி எழுகிற பொழுது, நிமிருகிற பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லி அதன் பின்னர் ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ் ஸமாவாதி வ மில் அல் அர்த் வ மில் மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத், இறைவா உனக்கு புகழ் என்று ஒன்றை சொன்னால் அந்த புகழுடைய அளவு விசாலம் அது எங்கெல்லாம் இருக்கிறது, இந்த பூமி முழுவதும், வானம் முழுவதும். இனி நீ எதையெல்லாம் படைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறாயோ, நாடி இருக்கிறாயோ, அவையெல்லாம் நிரம்ப இவ்வளவு புகழும் உனக்கே சொந்தம் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வழக்கம் இருந்தது. இந்த சஹாபிக்கு இந்த ரக்காத்து கிடைத்து விட்டது. அது கிடைத்து விட்ட அந்த மகிழ்ச்சி பெருக்கில், அந்த நன்றியின் மேலீட்டில் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லி எழுந்த பொழுது அவர் வேறு ஒரு ஹம்தை அல்லாஹ்வுக்கு சொல்லுகிறார். அதுவும் ஹம்து தான், அதுவும் சரியானதுதான். ஆனால் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று வரையும் கற்றுத்தந்திருந்த அந்த ஹம்துக்கு மாற்றமான ஒரு வார்த்தை வெளிப்பாட்டை சொல்கிறார். ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, இறைவா உனக்கே எல்லா புகழும். ஹம்தன் கசீரன் தய்யிபன், கணக்கில் அடங்காத புகழ், இஹ்லாஸான புகழ் என்ற பொருளிலெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரையும் சொல்லித் தராத ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்ற இந்த ஒரு சொற்றொடரை அல்லாஹ்வுக்கு நன்றி பெருக்கில், மகிழ்ச்சி பெருக்கில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஜமாஅத்து நடந்து முடிகிறது. மௌமூம்களை நோக்கி திரும்பிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சஹாபிகளை நோக்கி, தொழுகையில் கலந்து கொண்ட சஹாபிகளை நோக்கி விடுக்கிற வினா, மன் தக்கல்லம பிஹாதிஹில் கலிமாத், இந்த வாசகத்தை சொன்னவர் யார் என்று கேட்கிறார்கள். அவர் பின்னால் வந்து சேர்ந்தவர். முன்னார் சஹாபிகள் நிற்கிறார்கள். அதற்கு முன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மன் தக்கல்லம பிஹாதிஹில் கலிமாத், இந்த வாசகத்தை ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்ற இந்த வாசகத்தை சொன்னவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அவர்கள் காதில் விழும் அளவுக்கு இந்த வாசகம் குரல் உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேள்விக்கு சொன்ன சஹாபி, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் தான் அதை சொன்னேன் என்று அவர் சொல்ல முன் வரவில்லை. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த கேள்விக்கு சொன்ன சஹாபியின் அருகில் இருக்கிற எந்த சஹாபியும் யா ரசூலல்லாஹ் இவர்தான் அந்த வார்த்தையை சொன்னார் என்றும் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறையாக அதே கேள்வியை கேட்கிறார்கள். மன் தக்கல்லம பிஹாதிஹில் கலிமாத், இதை சொன்னவர் யார் என்கிறார்கள். அப்பொழுதும் சொன்னவர் நான் தான் என்று சொல்லவில்லை. அருகில் இருக்கிற எவரும் இவர்தான் என்று சொல்லவில்லை. முழு மௌனம் நிலவுகிற நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறையாகவும் அதே கேள்வியை கேட்கிறார்கள். அப்பொழுதும் சொன்னவர் நான் தான் என்று சொல்ல முன்வரவில்லை. அருகில் இருக்கிற வேறு எவரும் இவர்தான் என்று சொல்ல முன்வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் பதில் சொல்லாததற்கு என்ன காரணம் என்று புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அல்ல.
புரிந்து கொள்ள தெரியாதவர்கள் அல்ல, புரிந்து கொள்ள முடியாத தெரியாத நிலையில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வைக்கவில்லை. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரியும். சொன்னவருடைய குரல் அவர்கள் காதில் பதிந்திருக்கிற பொழுது சொன்னவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது ஏன் இதற்கான பதில் வரவில்லை என்பதை கொஞ்சம் எடுத்து கொடுக்கிறார்கள். சொன்னவர் தவறாக ஒன்றும் சொல்லிவிடவில்லை, அவர் சொன்னதில் குற்றம் இல்லை, குறையில்லை. எனவே சொன்னவர் ஏன் என்று இதை சொல்வதற்கு யோசிக்க தேவையில்லாமல் நான் தான் இதை சொன்னேன் என்று சொல்வதில் தயக்கம் காட்ட தேவையில்லை என்று எடுத்துக் கொடுக்கும் முகமாக இதை சொன்னவர் தவறாக ஒன்றும் சொல்லவில்லை என்று காட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னார்கள். ரஅய்து பில்அன் வ ஸலாஸீன மலக்கன், ரஅய்து பில்அன் வ ஸலாஸீன மலக்கன் யப்ததிரூன அலா கலிமாத்திஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் சொன்ன வாசகத்தை எழுதுவதற்கு 30 சொச்சம் மலக்குகள், ஒரு ரிவாயத்தில் சித்தம் வ ஸலாஸீன மலக்கன் 36 மலக்குகள் இவர் சொன்ன வாசகத்தின் நன்மையை எழுத பதிவு செய்ய நான் நீ என்று போட்டி போட்டுக் கொள்வதை நான் பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அவர் தவறாக ஒன்றும் சொல்லிவிடவில்லை, அவர் சொன்னதில் பிழை ஒன்றும் இல்லை. நான் தான் செய்தேன் என்று அதை தைரியமாக அவர் சொல்லலாமே என்று எடுத்து கொடுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் 30 சொச்சம் மலக்குகளை பார்த்தேன் அல்லது 36 மலக்குகளை பார்த்தேன். அந்த மலக்குகள் இவர் சொன்ன வாசகத்தின் நன்மையை எழுத நான் நீ என்று போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் தான் அதை சொன்னேன் என்று சொல்கிறார். 30 சொச்சம் வாசக நபிமார் மலக்குகள் போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு வாசகத்தை அவர் சொல்லி இருக்கிறார். பொருள் ரீதியாக பார்த்தால் தவறு ஒன்றும் இல்லை, கருத்து ரீதியாக பார்த்தால் பிழை ஒன்றும் இல்லை. ஆனால் அதை நான் தான் சொன்னேன் என்று சொல்லுகிற தைரியம் ஏன் அவருக்கு இல்லாமல் போய்விட்டது? பொருள் ரீதியாக பார்த்தால் தவறு ஒன்றும் இல்லை, கருத்து ரீதியாக பார்த்தால் பிழை ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுக்கு புகழ் உண்டு என்று சொன்னவர் தானே அவர். அப்படி ஒரு வாசகத்தை அவர் சொல்லி இருக்கிற பொழுது நான் தான் இதை சொன்னேன் என்று சொல்லும் தைரியம் அவருக்கு ஏன் இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் இப்பொழுது நம் முன் இருக்கிற கேள்வி. அந்த கேள்வி நமக்கு சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? அந்த நிகழ்ச்சியின் விளைவாக நமக்கு கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்காத, அவர்கள் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை சஹாபிகள் எப்பொழுதும் செய்வதில்லை. சொல்லிக் கொடுக்காத எதையும் அவர்கள் தன் வாழ்க்கையில் செயல்படுத்துவதில்லை. அத்தனை பரிசுத்தம் சஹாபிகளிடையில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத ஒன்றை நாம் சொல்லிவிட்டோமே, ஒருவேளை யார் சொன்னது என்று கேட்கிற பொழுது நாம் சொன்னதில் பொருள் தவறு இல்லையானாலும், கருத்து தவறு இல்லையானாலும், நாம் சொன்னது அனுமதி இல்லாமல் சொன்னது தானே. எனவே நாம் சொன்னதில் பிழை இருக்க வேண்டும், அப்படி செய்தது தவறு என்ற அந்த நிலைப்பாடுதான் அந்த சஹாபியை நான் தான் இப்படி சொன்னேன் என்று சொல்லும் தைரியத்தை உண்டாக்காமல் விட்டுவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள், நீ சொன்னதில் பிழை இல்லை, நீ சொன்னதில் தவறு இல்லை, நீ சொன்னது மரியாதைக்குரியது. அதன் நன்மையை எழுதுவதற்கு 30க்கு மேற்பட்ட 36 மலக்குகள் போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். இப்பொழுது நம் முன் இருக்கிற இந்த நிகழ்ச்சியின் விளைவான சிந்தனை, சஹாபா பெருமக்கள் கொள்கை ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், வழிபாடு ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், நடைமுறை ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், சட்டதிட்டங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிற முடிவில் இருந்து அவர்கள் நழுவியவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீர்மானத்தில் இருந்து அவர்கள் விலகியவர்கள் அல்ல.